ஒரு மனிதனுடைய நிம்மதியே இந்த உலகத்தில் பெண்ணிடத்தில் தான். அந்த பெண்ணே அவனுக்கு சரியா அமையலைன்னா அவனுடைய முழு வாழ்க்கையும் கெட்டு போயிடும். ஒரு தவறான உறவுக்குள்ள ஒரு ஆணோ, ஒரு தவறான உறவுக்குள்ள ஒரு பெண்ணோ, ஒரு மீனான பெண்ணோ அல்லது மீனான ஆணோ தவறான உறவுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய முழு ஈமானும் அவங்களுடைய முழு வாழ்க்கையுமே இழிவா அல்லது முழு வாழ்க்கையுமே கவலையா கஷ்டமாகக்கூடிய சூழலை தான் நம்ம பார்க்குறோம். அதில் உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போதோ தேர்ந்தெடுப்பதற்கு முன்னதாகவோ நிதானமாக சோஷியல் மீடியாக்கள் எல்லாம் தேடாமல் கண்ணியமான முறையில் குடும்பத்தார் இடத்துல பேசி, நம்ம குடும்பத்தார்கள் அவங்க குடும்பத்தார் இடத்துல பேசி, இப்படி கண்ணியமான முறையில் முறையான முறையில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் சொல்லக்கூடிய வழிகாட்டலோட ஹராம் கலக்காமல் எந்த ஒரு ஹராமான நிலையில் ஆரம்பிக்கக்கூடிய உறவும் ஹலாலில் போய் முடியாது. அல்லது பெரிய ஒரு அப்படி அது போயிட்டு இருந்துச்சுன்னா அதில் பறக்கத்து இருக்காது. அல்லாஹ் அதில் அவனுடைய அருளை வச்சிருக்க மாட்டான். அப்படி ஹராம செஞ்சிருக்கீங்கன்னா அதுல இருந்து விலகி ஹலாலுக்குரிய காரியங்களை தேடி போய் திருமணத்தை ஹலாலான முறையில் நடத்துறதுக்குரிய சூழலை நீங்க ஏற்படுத்தி கொண்டீங்கன்னா அதுல மிகப்பெரிய அல்லாஹ் பரக்கத். அப்படி முறைப்பட்ட முறையில எளிமையா திருமணம் செஞ்சு அழகான கண்ணியமான வாழ்வை அல்லாஹ் வாழ்றதுக்கு